வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் மார்ச் 22 கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு. உலக தண்ணீர் தினத்தன்று நடக்க உள்ள கூட்டத்தில் மழைநீரை சேகரித்தல், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல் தொடர்பாக விவாதிக்க அறிவுரை. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியுடன் அமைச்சர் ஏவாவேலு, திமுக எம்பி வில்சன் சந்திப்பு. தொகுதி மறுவரையறை தொடர்பாக வரும் 22ஆம் தேதி தமிழக அரசு நடத்தவுள்ள கூட்டத்திற்கு நேரில் அழைப்பு. தெலுங்கு தேசம் கட்சியின் மாநில தலைவர் பல்லா சீனிவாசராவ் உடனும் திமுக பிரதிநிதிகள் சந்திப்பு. தொகுதி மறுவரையால் பாதிக்கப்பட உள்ள 7 மாநிலங்களின் ஆதரவை பெற முயற்சி. நடப்பாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி. அனைத்து விவசாயிகளுக்கும் மழைக்கால நிவாரணமாக இந்த ஆண்டு முதல் ஆண்டுதோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் பயின்று இளநிலை கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க முடிவு. புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 உயர்வு. வேறு எந்தவிதமான உதவித்தொகையும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தமிழ்நாட்டிற்கு எது ஏற்றுக்கொள்ளத்தக்கதோ அதை ஏற்றுக்கொள்வோம். மும்மொழி கொள்கை அல்லது NEP-யை முழுமையாக ஏற்பதாக நாங்கள் எங்கும் குறிப்பிடவில்லை என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு திமுக எம்பி கனிமொழி பதில். சிறப்பாக செயல்படும் மாநில கல்வி அமைப்பை ஏன் சீர்குலைக்க வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்வி. மாணவர்களுக்கு எது சிறந்தது என்பதில் சமரசம் செய்ய முடியாது எனவும் திட்டவட்டம். மும்மொழி கொள்கையை அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் காட்டும். ஒருமொழி கொள்கையை கூட முழுமையாக நிறைவேற்ற முடியாதவர்கள் நம் மீது மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்கிறார்கள் எனவும் விமர்சனம். மும்மொழி கொள்கை என்றது முதலில் 1968 முதல் தேசிய கல்விக் கொள்கை, முதல் NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்பது சட்டமாக அமல்படுத்தப்பட்டது. அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட், அன்றைக்கு இருந்த மாண்பு பிரதமர் திருமதி இந்திரா காந்தி தலைமையில் நடந்த அரசாங்கத்தில் ஃபர்ஸ்ட் NEP அமல்படுத்தப்பட்டது. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையை பார்த்தா 68 எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ கிட்டத்தட்ட 60 வருஷம் பக்கத்தில் ஆக போகுது. 56 வருஷம் 57 வருஷம் ஆச்சு. 57 வருஷத்தில் மும்மொழி கொள்கையை முறையாக எங்கேயுமே அமல்படுத்த முடியவில்லை, இல்லை முயற்சி செய்யவில்லை. தமிழ்நாட்டில் 30 லட்சம் மாணவர்கள் 3 மொழியை படித்து வருகின்றனர். தரவுகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் மாற்றி கூறுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் DK சிவக்குமாருடன் திமுக குழு சந்திப்பு. தொகுதி மறுவரையறை தொடர்பாக வரும் 22ஆம் தேதி தமிழக அரசு நடத்தவுள்ள கூட்டத்திற்கு நேரில் அழைப்பு. திருமணம் முடிந்ததும் உடனே குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆனால் கம்மியாக பெற்றுக் கொள்ளுங்கள். தொகுதி மறுசீரமைப்பை மேற்கோள் காட்டி மணமக்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை.
தமிழக முதல்வரின் குடும்பத்தினர் குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதாக கைதானவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். இனிமேல் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடப் போவதில்லை என உத்தரவாதம் அளித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க ஆணை. மற்ற மொழிகளுக்கு எதிரி அல்ல, மொழியை திணித்தால்தான் நாங்கள் எதிரி. ஹிந்தி மொழியை திணிப்பவர்களுக்கு 2026 தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடியை தருவார்கள் என அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. அண்ணாமலை, சீமான் நிழலோடு யுத்தம் செய்கிறார்கள், நாங்கள் நிஜத்தோடு யுத்தம் செய்கிறோம். அண்ணாமலை மற்றும் சீமானின் நேற்றைய சந்திப்பு குறித்த கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு பதில். நிழலோடு அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார், நாங்கள் நிஜத்தோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் யுத்தத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் யுத்தத்திற்கும் பல மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கின்றன. சென்னையில் 15 மண்டலங்களில் சார்ஜிங் நிலையம் அமைக்க மாநகராட்சி முடிவு. தமிழ்நாடு பசுமை எரிசக்தி நிறுவனத்துடன் இணைந்து பணிகளை மேற்கொள்ள திட்டம். தமிழ்நாடு மின்சார வாரியம் 2வது முறையாக ஸ்மார்ட் மீட்டருக்கான டெண்டர் கோரியது. 4 கட்டமாக ஸ்மார்ட் மீட்டர் அமைக்க அதானி நிறுவனம் பெற்ற டெண்டர் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அறிவிப்பு. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கி நேர கட்டுப்பாடு விதித்து பிறப்பிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு எதிரான வழக்கு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க மார்ச் 21ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக மாணவர் அணி தலைவர் பொறுப்பு வகித்த ராஜீவ்காந்தி மாணவர் அணி செயலாளராக நியமனம். கொள்கை பரப்பு செயலாளராக எழிலரசனை நியமித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. திருச்சி பெல் நிறுவனத்தின் SSDP பிரிவு பொது மேலாளர் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை. உரிமம் இல்லாத துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை. விழுப்புரம் அருகே இருவல்பட்டு கிராமத்தில் வெள்ள சேதத்தை பார்வையிட சென்ற அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் மீது சகதியை வீசிய வழக்கு. தலைமறைவாக இருந்த விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக மகளிர் அணி முன்னாள் துணைத் தலைவி விஜயராணியை கைது செய்த போலீசார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் இன்று திறக்கப்பட இருந்த சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கிய பொதுமக்கள். அனைத்து பொருட்களையும் அடித்து உடைத்தது குறித்து போலீசார் தீவிர விசாரணை. திருச்சி மாவட்டம் காணக்கிளியநல்லூர் காவல் நிலைய ஆய்வாளர் பெரியசாமி பணி நீக்கம். நாகையில் பணியின் போது கஞ்சா வியாபாரிகளோடு மது அருந்தி பிரியாணி சாப்பிட்டதை தொடர்ந்து டிஜிபி சங்கர் ஜிவால் நடவடிக்கை. சென்னை கொரட்டூர் ரயில் நிலையத்தில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம். மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கல்லூரிக்கு காவல்துறை கடிதம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் மூட்டைகளை ஏற்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி கிணற்றில் கவிழ்ந்து விபத்து. 600 நெல் மூட்டையுடன் தண்ணீரில் விழுந்து சேதம். தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2வது நாளாக பெய்து வரும் கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த கனமழை. உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிப்பு. தொடர் கனமழை காரணமாக குன்னூர் மேட்டுப்பாளையம் மலை ரயில் தண்டவாளத்தில் உருண்டு விழுந்த பாறைகள்.
பாறைகளை அகற்றும் வரை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் குறிச்சிப்பட்டியில் கோலாகலமாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. பல வகையான பெரிய மீன்கள் சிக்கியதால் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பிய மக்கள். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு கோலாகலமாக நடைபெற்று வரும் தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. மாசிமக திருவிழாவை முன்னிட்டு கும்பகோணத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள். மகாமக திருக்குளத்தில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. மாசி மகத்தையொட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்திய மக்கள். கும்பகோணம் மகம் குளத்தில் ஏராளமானோர் புனித நீராடல். சேலத்தில் பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி. காதலனின் பெற்றோரை கடத்தி சென்று பெண்ணை விடும்படி மிரட்டுவதாக காதல் ஜோடி வீடியோ வெளியீடு. பிடிச்சி வச்சுக்கிட்டு கொலை மிரட்டல் விட்டுக்கிறாங்க. நீங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து விட்டாலும் அப்பாவோ அம்மாவும் விடுறான்னு சொல்கிறாங்க. இதனால் நாங்கள் வாழப்பாடி ஸ்டேஷன்லேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். வாழப்பாடியில் போகும்போது அவங்க என்னங்கிறாங்க, நீங்கள் இங்கே இது எங்கள் ஜுடிஷியல் இல்லை, நீங்கள் கொண்டலாம்பட்டிக்கு போங்கிறாங்க. கொண்டலாம்பட்டிக்கு போனால் கொண்டலாம்பட்டியில் எங்களுது இல்லைங்க, நாங்கள் மல்லூருக்கு போங்க அப்படிங்கிறாங்க. அவர் சோலைக்குமார் என்கின்ற குட்டி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால அவர் எங்கள் அப்பா அம்மாவை இப்போ கடத்தி வச்சுட்டு கொலை மிரட்டல் வச்சுட்டு இருக்கிறாங்க. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் பிரம்மோற்சவ திருவிழா கோலாகலம். வெள்ளித்தேரில் காட்சியளித்த காமாட்சி அம்மன். எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தது ஏர்டெல் நிறுவனம். ஸ்டார்லிங்குடன் இணைந்து அதிவேக இணைய சேவையை இந்தியாவுக்கு வழங்க உள்ளதாக அறிவிப்பு. உலகின் மிகப்பெரிய கால்பந்து மைதானத்தை அமைக்க மான்செஸ்டர் யுனைடெட் திட்டம். இங்கிலாந்தில் 1 லட்சம் ரசிகர்கள் அமரும் வகையில் 20,000 கோடியில் புதிய கால்பந்து மைதானத்தை அமைக்க முடிவு. நடிகை சௌந்தர்யாவின் மரணம் விபத்தல்ல, கொலை. ஆந்திராவை சேர்ந்த சிட்டி மல்லு என்பவரின் புகாரால் சர்ச்சை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்வு. கிராம் ஒன்றுக்கு 8,065 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 64,520 ரூபாய்க்கும் விற்பனை.